Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தர்மபுரியில் யானை வேட்டையாடியதாக சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைத்து சென்று மர்ம மரணம் அடைந்த நபரின் உடலை 3 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மறுபிரேத பரிசோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன? முழு விவரம். தர்மபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே ஏரியூர் வனப்பகுதியில் யானை மார்ச் 1ஆம் தேதி துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டு இருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். வழக்கு தொடர்பாக புங்காரப்பட்டி பகுதியை சேர்ந்த மார்ச் 18ஆம் தேதி வனத்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் அதில் செந்தில் என்பவர் வீடு திரும்பவில்லை. இந்த நிலையில் செந்திலினுடைய உடல் வனப்பகுதியில் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. தனது கணவரின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் தங்கள் தரப்பு மருத்துவரை கொண்டு மறு பிரேத பரிசோதனை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் செந்திலின் மனைவி சித்ரா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தனது கணவர் வனத்துறையினரால் அடித்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நேற்றைய விசாரணைக்கு வந்தபொழுது வழக்கினுடைய விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றிவிட்டதாக நீதிபதியிடம் அது தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது இந்த சந்தேக மரணமடைந்த நபரினுடைய உடலை 3 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் கொண்டு மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த மறு பிரேத பரிசோதனை நடவடிக்கை முழுவதையுமே வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் அதனுடைய விவரங்களை ஏப்ரல் 15ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.